ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் SFS ஐயர் vlogs. இப்போ நம்ம வந்து தாய்லாந்தில் பேங்காங்கிற பிளேஸில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டுங்கிற ஒரு தீம் பார்க்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா தீம் பார்க்கு தான் போயிட்டுருக்கோம். அது வந்து எதுக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர்போர்ட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். தமிழ்லேருந்து எடுத்து யாருமே இது வரைக்கும் ட்ரீம் வேர்ல்டுங்கிற ஒரு இது ஒன்று போடல. எல்லாருமே சஃபாரி வேர்ல்டு அதை தான் வீடியோவாக போட்டிருப்பாங்க. நம்ம தான் சரி ஒருத்தவங்க நமக்கு தாய்லாந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இதுமாதிரி தீம் பார்க் இருக்குது ட்ரீம் வேர்ல்டுன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எவ்வளோ அவளோட இருக்கீங்களோ எப்படி இருக்கோ அதேமாரி தான் நானும் அவளோட இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு முறையாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ட்ரீம் வேர்ல்டு. ஆமாம், தீம் பார்க்கு இதுதான். அதோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா வாங்குறாங்க. இதே நீங்கள் வந்து இதான் டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து வீக்லி வந்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே சண்டே அதுமாரி வந்தீங்கன்னா நிறையா ஷோஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் வீக்லி தான் பண்ணுவாங்களாம் சொன்னாங்க அவங்க. அதனால் நமக்கு எந்தெந்த இது இல்லைன்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேப்பர் மாரி ஒன்று கொடுத்துட்றாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ கலர் போட்டு நிற்கிறாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கடைசியாக நம்ம போகும்போது ஒரு ஆல்பம் மாரி தருவாங்க. அதுவும் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நான் கடைசியில் அந்த ஆல்பத்தையும் எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்புறமேட்டு காமெடி எல்லாமே கலந்து தான் இந்த வீடியோவாக இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வந்து இப்படி ஒரு தீம் பார்க் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம வீடியோ மூலியமாக நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வீடியோவே எடுக்க இது பண்ணேன். ஓகேவா, மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஆமாம், ஏர்போர்ட்டே வெளியில் தான் இருக்குது. ஆமாம், பேங்காங் விட்டு வெளியில் தான் ஏர்போர்ட் இருக்கும். அதிகமாக நம்ம ஊர் ஆட்கள் வந்து டூரிஸ்ட் வந்தால் பேங்காங்கில் 3 நாள் அப்புறமேட்டு 10,000 போயிடுவாங்க. அதனால தான் ட்ரீம் வேர்ல்டு யாருக்கும் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு அவர் சொன்னதுனால தெரிஞ்சிச்சு, சரின்னு சொல்லிட்டு அதான் உள்ளே வந்தோன்னே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா சூப்பராக வந்து நீங்கள் எடுக்கலாம். அருமையான இடமா இருக்குது எல்லாமே. இது நான் வீடியோவில் காட்டுறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாட்டர் ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் வாட்டர் இது பண்ணல. ஏன்னா எங்களுக்கு யதார்த்தமாக தான் அவர் சொன்னார். போய் பார்த்தோன்னே ட்ரெஸ்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் மறக்காமல் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. காலையில் வந்து 10 மணிக்கு திறக்கிறாங்க, சாயந்தரம் 5 மணிக்கெலாம் க்ளோஸு. அதுக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம போன நேரத்துக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த வீக்லி பண்ணுவாங்களே அந்த இது. அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து போடா. ஏப்பா போய்ட்டானா? இத்துக்கு வாடா. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிக்கிறான் அவன்? நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து வீக் டேஸில் வாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா தான் இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பனிக்கட்டியில் விளாட்றது இது எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக உள்ள இடம் தான் இது. நீங்கள் சஃபாரி வேர்ல்டும் போகலாம், சஃபாரி வேர்ல்ட்லேயும் என்ஜாய் பண்ணலாம். இருந்தாலும் இது யாரும் அவ்வளோக்கு போனதில்லை நம்ம நாட்டிலேருந்து வந்து. அதனால தான் சொல்கிறேன், இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பேங்காங் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே நம்ம கொஞ்ச தூரத்தில் அப்புறமேட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் இப்போ கப்புள்ஸு இல்லை நியூ மேரிட் ஆனவங்களாம் வந்தீங்கன்னா அருமையாக ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ ஸ்பாட்லாம் நிறையா இருக்குங்க. ஆமாம், இப்போயே நான் உள்ளே போகிறப்பே பாருங்கள், இது குதிரை வண்டி மாரி வச்சுருக்காங்க.
குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுமாதிரி நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறையா இது வச்சுருக்காங்க. படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக. ஐயோ பாவம், இங்கே ஒருத்தவர் பார்த்தீங்கன்னாலே ஸ்டாச்சு மாரி வச்சு இங்கே தலை தனியாக, கை தனியாக, அவரே கொண்டுக்கிற மாரி கால் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த இப்போ நான் காமெடி பண்ண மாரி வீடியோ பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மொதல் ரைடுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ரைடில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இதில் என்ட்ரி கொடுத்தவொடனே ஃபஸ்ட் ரைடு வந்து இந்த ரைடு தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் மொதல் தடவை இப்போ தான் நான் இந்த ரைடுக்குள்ளே போகிறேன். சரி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஆவலாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த ரைடை சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். போனதுக்கப்புறம் தான் நினச்சி நல்லா இருந்துச்சு, ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா மொதல் தடவைங்கிறதுனால. ஆனால் இந்த ரைடு நீங்கள் போகிறீங்கன்னா வயிற்றில் ஒன்றுமே வச்சிக்காமல் போங்க, சாப்பிடாமல் போங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வர. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. செம்ம சீனிக்குது நீ. டேய் நிறுத்துடா நிறுத்துடா ஏறலடா. ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா. நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த ரைடில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா எந்த சாமானையும் எந்த பொருளையும் கையில் வச்சுக்காதீங்க. கையில் வச்சுருந்தீங்கன்னா எது இருந்தாலும் கீழே வந்து தெரிச்சு போயிடும், உடஞ்சி போயிடும். எனக்கெல்லாம் ஹெட்செட் வந்து உடஞ்சி போச்சு. ஆமாம், அதனால் பார்த்து உஷாராக இது பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த ரைடில் போயிட்டுருக்கோம், ஆனால் அந்த பக்கத்து சீட்டில் உள்ளவங்களோட குழந்தை கீழே இருக்குது. அது என்ன அழுவுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ரைடை பார்த்ததுக்கே அந்த புள்ள அந்த அழுவுது. ஊத்துல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கீழே வர்ற புடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன், நீ தான் புடிச்சிருக்கிற, என்னை விட்டுறா. ரசமையில டேய் நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கணும்டா. விட்டுக்கடா விட்டுக்கடா. எனக்கு சாவு பயத்தை காட்டினாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். NCR